வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ராசி இல்லை லக்னம். ஓகே, லக்னத்தை வச்சு பாருங்கள், ஒன்று ஈஸி. இப்போ லக்னம்னா உங்கள் கட்டத்தில் லா எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதை வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சரி, இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன சிறப்பு? ஏப்ரல் தான் தமிழர்களுக்கான மந்த்தே. ஏன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 16. நம்மளுக்கு வந்து இந்த சித்திரை அப்படின்றது தான் ஒரு புத்தாண்டாகவே ஆரம்பிக்கிறது. ஸோ ஏப்ரல் புனிதமான மாதம் நம்மளுக்கு ஒன்று. இன்னொன்று சித்ரா பௌர்ணமி வருது. சித்திரகுப்தர் சித்தர்களுடைய நிறைய ஆசீர்வாதம் வாங்கணும்னா சித்ரா பௌர்ணமி. சித்திரை திருவிழா, மதுரை குலுங்கன்ற மாதிரி ஃபுல் சித்திரை திருவிழா வருது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு புனிதமான மாதம். ஓகேங்களா? இந்த புனிதமான மாதத்தில் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது, எதுலலாம் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், வேறு எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இது கூடவே இந்த பண்டிகைகள், இந்த முக்கியமான நாட்கள், இந்த பௌர்ணமி, அமாவாசை இதையும் கலந்து சொல்கிறேன். அதுக்கேற்ற வழிபாடுகள் பண்ணிட்டு வர இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? ஜென்மசனி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா பெஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே நம்ம சொல்கிறது தான். இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வின் பண்ணுவீங்க. எந்த முயற்சியாக இருந்தாலும், வேலையில் ப்ரமோஷனும், புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஏதாவது புதுசாக நிறைய பேர் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. சனி பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னா ரிசர்ச்சில் போவாங்க. நிறைய பேர் ஜோதிடம் கற்றுப்பாங்க. நிறைய பேர் புதுசாக எதனா படிக்கணும்னு நினைப்பாங்க. இல்லை இந்த ரிசர்ச்சில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ரொம்ப ரிசர்ச்னால் எல்லாம் சயின்டிஸ்ட் நினச்சிக்கலாம். அப்படி இல்லை. இப்போ சில பேருக்கு கிட்டார் வாசிக்க கற்றுக்கணுன்னா இந்த டைமில் கிட்டாரையே கண்டுபிடிச்சின்னு தூங்குற மாதிரி ஆகிடும் நிலமை. அது உள்ளேயே அப்படியே போவாங்க. அது மாதிரி ரிசர்ச்சில் போவாங்க. புதுசாக எதனா படிக்கணும்னு ஆசைப்படுறதுக்குலாம் இது வந்து பெஸ்ட்டான டைம். சரிங்களா? நீங்கள் ஒரு ஐடியில் வேலை செய்கிறீங்க, ஒரு விஷயம் படித்தா ப்ரொமோஷன் வரணும்னா இந்த நல்ல டைம் படிக்க ஆரம்பிச்சிடும். படிப்பு சூப்பராக வரும். அப்போது பெரியவங்களுக்கே எப்படின்னா இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கும், எக்ஸாம் நல்லா எழுதும், நல்ல மார்க் வாங்குவாங்க. என்னென்னா நல்லா தூங்குவாங்க. மீன ராசி மீன லக்ன ஸ்டூடெண்ட்ஸு பெரியவங்களை யாராக இருந்தாலும் இப்போ நல்லா தூங்குவாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். என்னென்னா ஜென்மசனி நடந்துட்டு இருக்கிறதுனால அவர் அவ்வளோ மந்தமாக ஒரு மந்த நிலைமையை வச்சுட்ருப்பார். அப்போ நீங்கள் வந்து நான் உங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சனி பகவானுடைய தாக்கத்தை சர்றன்னு இறக்கி விட்டுரும். நீங்கள் வந்து டீ சாப்பிடும்போது படிக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக ஏலக்காய் போட்டு குடிக்கணும். சாப்பிட்ற எல்லா விஷயங்கள்லேயும் பச்சை காய்கறிகள் சேர்த்துக்கணும். தினமும் ஒரு வேளையிலேயாவது சப்பாத்தி இருக்கணும். சூரியனுடைய சக்தி அதிகரிக்கணும். ஏன்னா சனி பயிற்சி அதிகமாகும்போது சூரியனோட சக்தி கம்மியாகும், விட்டமின் டி கம்மியாகும். நீங்கள் சனி பயிற்சி நடக்கிற யாராக இருந்தாலும் போய் செக் பண்ணி பாருங்கள், விட்டமின் டி கம்மியாக இருக்கும். ஒன்று இல்லை, விட்டமின் டி எனக்கு நார்மலாக இருக்குன்னா கூட முன்னாடி இருந்த விட்டமின் டிக்கு இது கம்மியாக இருக்கும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய செக் பண்ணியாச்சு. அதனால் இது ஒரு பழக்கமாக நல்லா தெரிஞ்ச விஷயமாயிடுச்சு. விட்டமின் டி நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணாலே அந்த சுறுசுறுப்பு உடம்புல அதிகமாகும். ஆனால் அதுக்குன்னு டாக்டர் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணுன்றதை கேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு சரியாயிடும். ஸோ எடுக்கிற முயற்சிகளில் நல்லா வின் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் இஷ்யூஸ்லாம் எதுவும் பெருசாக இருக்காது. நீங்கள் வந்து எதனா வீடு வண்டி வாங்கணுன்னா இது சூப்பரான டைம். வீடு வண்டி எதனா வாங்கணுன்னா சூப்பரான டைம். அதுவும் நீங்கள் வந்து இது மீன ராசி, நீர் ராசி, பெண் ராசி, தங்கம் வாங்கிறதுக்கு, தங்க நகை வாங்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நிலையான சொத்துக்கள் வாங்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதுக்கெல்லாம் இது நல்ல டைம். அது சனி பயிற்சி நடக்குது, இந்த நேரத்தில் நான் வாங்கலாமான்லாம் பயப்படாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் சூப்பராக இருக்குது. ஆனால் ஆக்சுவலி நீங்கள் அதை பற்றி தேடி போங்களேன், உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் வரும். உங்களுக்கு யாராவது இங்கே ஆஃபர் போய்ட்டுருக்கு, அங்கே ஆஃபர் போய்ட்டுருக்கு, நான் விற்கிறேன் வீடு ஒன்று கம்மி விலையில் வாங்கிக்கிறியா அப்படின்லாம் நிறைய ஆஃபர்ஸ் வரும். உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அட்வைஸ்லாம் கேட்கணும், அம்மா முறையில் இவங்ககிட்ட நீங்கள் அட்வைஸ் கேளுங்க, ரொம்ப நல்லா ஹெல்ப் கிடைக்கும். சரியா?
இது ஒன்று. ஆஃபீஸில் சீனியர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா லேடி சீனியர்ஸ் கிட்ட போய் கேட்டுப்பாங்க. அது வந்து ஒரு டைமில் ஒரு உறவு முறை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டைம் வந்து பெண்கள் வயதில் பெரிய பெண்கள், வயதில் பெரியவங்க, அம்மா ஸ்தானம், அக்கா ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் இருக்கவங்கள கேளுங்க. அவங்க உங்களுக்கு கரெக்டான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக கைட் பண்ணுறதுக்கு நிறையவே வழிவகைகள் இருக்குது. இது ஒன்று. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வின் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டோம். 2, இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸில் உயர்வு வர்றது எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குங்க. நல்ல உயர்வு வருவீங்க. வெளிநாடுலாம் போகணுன்னா கூட தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். குரு வீடு, வெளிநாடு போகிறதுக்கு செவ்வாய் குருலாம் ரொம்ப முக்கியம். குரு ரொம்ப முக்கியம். 12 குருன்னா தாராளமாக வெளிநாடு போயிட்டு வருவாங்க. நான் முந்தானேத்து நைட்டு ஒரு ஃப்ரெண்டை பார்த்தோம் ஹோட்டலில். அவர் ஜாதகம் சும்மா என்னை பார்த்து என் ஜாதகத்தை சொல்லு அப்படின்னாரு. தெரிஞ்சவங்க சும்மா நம்ம கிண்டலாக சொல்லுவோம்ல, எங்கே கண்டுபிடி, நீ தான் ஜோசியக்காரனாச்சே, சொல்லு பார்க்கலான்னு அந்த மாதிரி சொன்னார். சொன்னேன் இப்படி இருக்கும், ஒன்று 12 குரு இருக்கும்டா அப்படின்னு. அவர் ஜாதகம் ஞாபகம் இல்லை சார். டைம் போட்டு பார்த்தா 12 குரு, சிம்பிள். குருவோட ராகு, அப்போ ஃபாரின் போயிட்டார். ரொம்ப சிம்பிள், சரிங்களா? அதனால் இப்போ உங்களுக்கு 10ஆம் வீடுலாம் குரு பார்க்கறதுனால வெளிநாட்டு யோகம் இல்லை வெளி ஊர், உங்களுடைய வசதி வாய்ப்புகள், நம்மளுடைய அறிவு கூர்மைகள் பொறுத்து எவ்வளவு தூரம் நம்ம போகிறோன்றது இருக்குது. அந்த வாய்ப்புகள் வரும். எதில் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னா எல்லாத்தையுமே ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கேன். முக்கியமாக என்னென்னா உடல்நிலை, மனசு, உடம்பு, இது 2த்தையும் பத்திரமாக பார்த்துக்கணும். ஏன்னா தேவையில்லாத குழப்பம் ஓடும். எக்கச்சக்கமாக எதையோ நினச்சிக்கிட்டு, என்ன அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு எதையோ நினச்சிட்டு குழப்பம் ஓடும். அந்த குழப்பம் வந்து உடம்பில் வந்து இறங்கி உடம்பை அடின்னு அடிச்சிட்ருக்கும். பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கோம் உடம்பை. இது ஒன்று. அடுத்து வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளெல்லாம் ஏதாவது ஒரு ஈகோ இஷ்யூ மாதிரியோ மன கஷ்டமாகவோ தள்ளி எங்கேயாவது இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் க்ரியேட் ஆகும். இது இல்லைன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து இந்த திருமணம் வந்து ரொம்ப தடையாகிட்டே இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு எதுனா, நீங்கள் வந்து சிவபெருமானது வந்து பள்ளியறை பூஜை பாருங்கள். பள்ளியறை பூஜை, கோவில் அந்த கடைசி பூஜையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த பள்ளியறை பூஜை, அம்பாள் எடுத்துகிட்டு போயிட்டு, அம்பாள் இல்லை ஐயா, சில கோவிலோட ஐதீகம் பொறுத்து மாறும். நீங்கள் வந்து இப்போ அது பள்ளி அறையில் எடுத்து போய்ட்டு அம்பாளையும் சிவனையும் வைப்பாங்க. அது பூஜை நடக்கும், சூப்பராக இருக்கும். இருக்கிற பூஜையிலே அதுதான் ஃபென்டாஸ்டிக்கான பூஜை. யாருக்காவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை இல்லை, ஒன்றும் கல்யாணம் ஆகலை இல்லை, ஒன்றும் குழந்தை பிறக்கணுன்னா இந்த பூஜைகள் பார்க்குறது வந்து பயங்கரமாக வேலை செய்யும். சரிங்களா? இதை நீங்கள் பண்ணுங்கள். அதில் பெஸ்ட்டு என்னென்னா, இப்போ சித்திரை திருவிழா வருது. நான் பார்த்த பள்ளியறை பூஜையில் ஒன் ஆஃப் த சூப்பர் அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோவில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பள்ளியறை பூஜை, பள்ளி எழுச்சி காலையில், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சித்திரை திருவிழாக்கெலாம் நீங்கள் அன்றைக்கி இருக்கிற கூட்டத்துக்கு நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியுமா தெரியல, பட் நீங்கள் எந்தாவது சிவன் கோயிலில் போய் அன்றைக்கி போய் பார்த்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? வழிபாடுனா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் வழிபாடு. மங்கள சனீஸ்வரர் அவருடைய வழிபாடு ரொம்ப நல்லது. புதன்கிழமை சனிக்கிழமைகளில் வழிபாடு பண்ணுறது நல்லது. இல்லைனா நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் கொடுத்து வழிபட்டு வர இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சூப்பராக அமையும். சரி, இப்போ உங்கள் ராசிக்கு வந்து எல்லா முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு, வேலை, மகப்பேறு, கடன், கொடுக்கறது வாங்கிறது, தொழில் யாருக்கு அமையும், ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்கு அமையும், வெளிநாடு போகிறது, உடல் உபாதைகளில் எப்படி சரி பண்ணுறது, என்னென்ன வழிபாடுகள், எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த நாளில் வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து முக்கியமாக ஒரு ஓவராலாக எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சூப்பர். இப்போ அதான் 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்கும். ஒரு ராசியும் ஒரு கோடி பேருக்கு பொதுவாக சொல்லியிருக்கோம், பொது பலனாக சொல்லியிருக்கோம். இதுவே ஒர்க் ஆகும். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எனக்கு இது பத்தலை, எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி வேணும், இல்லை நீங்கள் சொல்கிறது சிலது எனக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? ஒன்று உங்கள் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு கிரக நிலைகள் மாறும்ல, அப்போது அதை வச்சு தனிப்பட்ட ஜாதகம் வச்சு பார்க்கணும். இது ஒன்று. இன்னொன்றுங்க, ஜாதகம்ன்றது ப்ரெடிக்ஷன். இது நடக்கும், இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு கால்குலேஷன், இதுதான். ஓகேவா? இதை தாண்டி நமக்கு வந்து இந்த கிரகங்களோட எப்படி நம்ம வந்து ஒரு அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க,
அவங்களுடைய வேவ் லென்த்தில் நம்ம அலைன்மெண்ட் ஆகிட்டோம்ல, அவங்க போக்குலேயே நம்ம போயிடணும்னா ஜெயிச்சிடலாம். இப்போ சனி பயிற்சி நடக்குதுன்னா அப்போ அந்த சனி தாக்கம் குறைக்கிறதுக்கு என்னென்ன, இப்போ நான் வந்து தெய்வ வழிபாடுகளாக சொல்லியிருக்கேன். ஆனால் இதை தாண்டி நிறைய இருக்குது. விதைகள், கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, நறுமணங்களை வச்சு அவ்வளோ விஷயம் நம்ம சாதிக்கலாம். அதில் வந்து கோவிலில் சாமிக்கெலாம் பூவெலாம் கொடுக்குறோம், நறுமணத்துக்கு எது கொடுக்குறோம்? ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க போது நிறைய இந்த எசென்ஷியல் ஆயில்னு தருவாங்க, அரோமா தெரப்பின்னவங்க நறுமணங்களை வச்சு நிறைய மேஜிக் பண்ணலாம். விதைகள், கோவிலில் வந்து ஒரு சாமியை பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவோம். அந்த சாமியை பிரதிஷ்டை பண்ணி கீழே நவதானியம் கொட்டுவோம். எதுக்கு நவதானியம்? அந்த நவகிரகங்களுடைய சக்தியும் உள்ளே இறங்கும். அப்போ அதை நமக்குள்ளே எப்படி கொண்டு வருது? விதைகள் மூலமாக பயிற்சிகள். கலர், ஒரு கலர் ஒரு கிரகம், எந்த கலரை போட்டால் இப்போ என் கிரகத்துக்கு எது வேலை செய்யும், இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பயிற்சிகளாக சொல்லித்தரேன். எக்கச்சக்க பயிற்சிகளாக சொல்லித்தரோம். அதாவது ஒரு ஜோதிடத்தை நான் கேட்டேன், அவர் கல்யாணம் நடக்கும்னாரு, அவர் சொன்னதுனால நடக்கும்னா அப்படிலாம் நடக்காது. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, அதுக்கான முயற்சி எடுக்கணும். முயற்சி கூட அது நடத்துறதுக்கான சில சப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த பயிற்சிகள் பண்ணணும், இந்த கோவில்கள் பண்ணணும். கோவில் சாமி ஒன்று கூட ஒன்றும் சில பயிற்சிகள்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ண ஒரு இடம் ஒன்று, ஏன்னா ஒரு கிரகத்துக்கே எனக்கு சொல்கிறதுக்கு மணிக்கணக்கில் ஆகும். அதனால் எல்லாமே இந்த 8-10 நிமிஷத்துக்குள்ளே அடக்க முடியாது. வேணுன்றவங்க என் நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கோ. உங்களுக்கு ஒன்றும் குறிப்பிட்டு சில வழிமுறைகள் சொல்கிறேன். ஒன்றும் குறிப்பிட்ட அட்வான்ஸாக தெய்வ வழிபாடுகள், கையில் என்னென்ன மாதிரி தானியங்கள் கையில் வச்சுக்கலாம், வீடு எந்தெந்த கலரில் இருந்தால் நீங்கள் கேட்குற விஷயங்கள் மாறுன்றதுல வாஸ்து, நியூமராலஜிலாம் கலந்து சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர இந்த ஜோதிடம், இது வந்து இந்த ஆன்மீகத்துக்குரிய கொஞ்சம் அறிவியலையும் கலந்துட்டு வர உங்கள் முயற்சிகள் சேர நீங்கள் கேட்குற எல்லா விஷயமும் எல்லாமே இந்த ஏப்ரல் புத்தாண்டில் அந்த சிவபெருமான பார்வதியை நடத்தி வைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.